ஹலோ கைஸ், நம்ம சேனல் ராவத் கீர்த்தி. நம்ம ரொம்ப நாளாக நம்ம சேனல் வீடியோவே போடல. ஏன்னா ஒரே எக்ஸாமாக வந்துகிட்டு இருந்தது எனக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ப்ளூ கலர்னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரைய போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க. போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்திட்டு கமெண்ட் போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு முன்னாடியே சொல்லணுமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுவல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்புறம் மெயினாக அந்த பிக்சர் ஃபுல்லாகவே ஒரே ப்ளூ கலராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது. ஃபுல்லாகவே ப்ளூ கலராக தான் இருக்கும். அதனால் ரெண்டு கலர் தான் அந்த பிக்சரில் எடுத்திருக்கேன். ஒன்று பேர்ஷியன் ப்ளூ, இன்னொன்று கிரிம்சன் லேக். கிரிம்சன் லேக் ரெட்டோட ஷேடு, அது அப்படியே டார்க் பிங்க் மாதிரி இருக்கும். அப்புறம் லிப்ஸில் மட்டும் வைலட் கலர் வரும், கிருஷ்ணரோட லிப்ஸில் மட்டும். அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த வைலட் ஷேடு வந்துடும். அதனால் மொத்த பிக்சர் ரெண்டே கலரில் தான் பண்ண போகிறோம். அதுவும் வாட்டர் கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஆக்சுவலி நான் அந்த முடியோட பவுண்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அங்கே உங்களுக்கு முடியோட ஷேடோ விழும், அதனால் டார்க்காக இருக்கும். சரி நம்ம தலைக்கு மேலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாட்டர் கலரில் நீங்கள் லைட் ஷேட் வரணுன்னா ஒயிட் மிக்ஸ் பண்ணணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணியாக எடுத்து அடித்தாலே லைட் ஆயிரும். அப்புறம் மெயினாக வாட்டர் கலரில் நம்மளாக எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பேப்பரங்கள்லாம் வெட் பண்ணிக்கணும். நான் இந்த ட்ராயிங்கில் பண்ணல, ஏன்னா இந்த பேப்பர் இது எப்படி சொல்கிறது, திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஊறிடு. இப்போவே பாருங்கள், உங்களுக்கு அந்த குட்டி குட்டி புள்ளியாக வந்திருக்கு இல்லை கண்ணு பக்கத்தில், அதெல்லாம் பேப்பர் தான் ஊறிடுச்சு. வேறு நோட்டு வாங்கணும் ஃபஸ்ட்டு. அது வாங்கினோடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா வாட்டர் கலரில் பேப்பரை ஃபுல்லாக வெட் பண்ணணும். பெரிய ப்ரெஷ்ஷில் தண்ணி எடுத்து பேப்பர் ஃபுல்லாக அடிக்கணும். இப்போ நான் அந்த பக்கம் சீக்ஸ் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட முகம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வைலட் கலர் ஷேட் வரும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரிம்சன் லேக் இது பேர்ஷியன் ப்ளூவையும் தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த ஐப்ரோஸ்க்கு கேப் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கண்ணு நல்லா டார்க்காக வைக்கணும் அடியில், ஏன்னா கண்ணுக்கு அடியிலையும் ஷேடோ விழும். அந்த இடத்துல பண்ண மாதிரி இங்கேயும் கண்ணோட வெள்ளை கலர் இடம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கண்லேயும் வெள்ளை கலர் இடம் பண்ணியாச்சு. இப்போ லிப்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நாம் லிப்ஸ் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். கண்ணுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கேன். அது சாப் க்ரீன் தான், ஆனால் அது பண்ண வேணாம். சரி சும்மா ஒரு எஃபெக்டாக இருக்கட்டுமேன்ட்டு சாப் க்ரீன் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மிக்ஸ் பண்ணி, அதான் அந்த கலர் உங்ககிட்ட சொல்லலை. வெறும் பிளாக் மட்டும்தான் ஆக்சுவலி பண்ணணும் கண்ணுக்கு. அப்புறம் பண்ணிவிட்டு அந்த கண்ணோட இமையெல்லாம் ஜீரோ ப்ரஷ் வச்சு பண்ணேன், கோடு மாதிரி. அதுக்கப்புறம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இதுக்கப்புறம் ஹேர் தான் பெரிய ஏரியா. இதுக்கு முன்னாடி அந்த காதை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்படி இப்படி கேமரா ஆடலாம், ஆனால் கேமரா ஆடல. நான் தான் நோட்டை உட்காந்து ஆட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஒரு இடத்துல எனக்கு ஆக்சுவலி உட்காந்து வரைய வராது. நான் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பேன். இனிமேல் போக போக பழகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேரில் நான் நடுவில் பிளாக் கலரில் அடிக்கிறேன். ஆனால் நடுவில் ஒயிட் கலர் ஸ்பேஸ் விட்றேன், கேப் போயிட்டோம். அது ஏன்னா அந்த ஒரு ஷேடு மாதிரி இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம். ஏன்னா நான் ரொம்ப தண்ணியாக எடுக்கலை பிளாக் கலர். இப்போ அந்த ஜுவல்ஸ்லாம் அடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது முத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு அந்த பெல்.
இப்போ ஜெல்லை வந்து நடுவில் இப்படி கோடு மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்காது. கண்டினியூஸாக இருந்தால் நல்லாவும் இருக்காது. நடுவில் அந்த முடி வந்து லைட்டாக தெரியணும், அதுக்காக இப்படி கோடு கோடாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிருஷ்ணரோட கம்மல், கிருஷ்ணரோட கம்மலும் ப்ளூ, ஜுவல்ஸும் ப்ளூ, அவரும் ப்ளூ. அதனால் இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ப்ளூ. ஆக்சுவலி பேக்ரவுண்டும் அந்த பிக்சரில் ப்ளூவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரி, எல்லாத்தையுமே ப்ளூவாக எதுக்கு அடிச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவே விட்டுறலான்ட்டு பேக்ரவுண்ட் அடிக்காமலே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காற்றோட அப்படி மிக்ஸ் பண்ண மாதிரி ஷீட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீழே இருக்கிற ஜுவல் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அடித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ணர் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்